அப்படிங்கிற விவரத்தை ஏன்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். அப்படி அந்த வகையில் அருகாமையில் இருக்கக்கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய குடில்தான் என்னுடைய இருப்பிடம். தந்தன் பேர பரம விடுவன், தாயோ சடைமுடி அணிந்திருப்பவள் சடச்சி, என் பெயரோ ராஜகுமார விடுவன். இப்படி அற்புதமான வேடுவர் குலத்தில் பிறந்த நான் காலையிலிருந்து கால கடனை முடித்து தாய் தந்தையரிடத்தில் விடைபெற்று புறப்பட்டேன் வேட்டைக்கு. எடுத்தேன் கணையை. வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான மான், இப்பேற்பட்ட குட்டி இளமான். கணிதுரைத்தால் காயமுறும், வலை விரித்தால் வாட்டமுறும், குழி விரித்தால் ஊனமடையும் என சிந்திக்கலானே. சிறப்பான அம்சம் கொண்ட இப்பேற்பட்ட மானை கைப்பிடியா கையாள பிடிக்கணும், அப்படி கையாள பிடிக்கணும் என்பதற்காக அருகில் சென்றேன். மானாகப்பட்டது எமை கண்டு அஞ்சு எழுந்து ஓட ஆரம்பித்தது. நானோட மானோட 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 இப்படி ஓடி வருகின்ற நேரத்தில் எதிர்பட்டது தாங்களுடைய திணைச்சோலை. எட்டி பிடிக்கின்ற நேரத்தில் தாங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் தடுத்து நிறுத்திவிட்டார். தாங்கள் அண்ணன் மட்டும் தடுக்காதிருந்தால் மானை பிடிக்காது விட்டிருக்க மாட்டேன். ஆகவே இருந்தாலும் தலைவி என்ற முறையில் தாங்களிடத்திலே விடை பெற்று அனுமதி பெற்று பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தாங்களுடைய என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் அப்படிங்கிற விவரத்தை இதோ கூறுகிறேன், கேளுங்கள் பெருமையை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நீங்கள் கொடுக்க வேண்டும், நான் பெற்று செல்ல வேண்டும். இருந்தாலும் ஏன்னா இப்போ முட்டாளுக்கும் ஒரு பாதை, முட்டாளுக்கும் அறிவாளிக்கு ரெண்டு பாதை, அறிவாளிக்கும் மூன்று பாதை. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஒத்தையடி பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஒரு முட்டாள் வர்றேன், அதாவது அறியாமை உள்ளவன், இங்கேருந்து அறியாதவன், அந்த முட்டாள் போகிறான்னு வச்சுங்களேன். ரெண்டு பேரும் வழிவிட்டு கொடுப்பானா, நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி அவன் வேணா ஒதுங்கி போகட்டுமே அப்படின்னு இவன் நினைப்பான. ஏன்னா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவவன் விட்டு கொடுப்பதில்லை. ஏன்னா அந்த வகையில் இருவருமே ஒன்றோடு ஒன்றாக முட்டிக்கொள்வான் அந்த வழிக்காக. இப்போ அறிவாளிக்கு முட்டாளுக்கு ரெண்டு பாதை அப்படின்னா அங்கேருந்து ஒரு அறிவாளி வந்துக்கிட்டு இருக்காரு, இங்கேருந்து ஒரு முட்டாள் போகிறான்னு வச்சிங்களே. இந்த அறிவாளி பார்ப்பாரு, அவன் கிடக்கிறையா முட்டாப்பைய அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், வழிவிடாமல் வர்றேன், சரி வந்துட்டு போகிறானே நம்ம வழிவிட்டு ஒதுங்கி நிற்போமே அப்படின்னு சொல்லி அவர் வழிவிட்டு அடுத்த பாதையில் வருவாராம். அப்போ இரண்டு வழி. ஆனால் அறிவாளிக்கு மூன்று வழி அப்படின்னா இப்போ அங்கேருந்து ஒரு அறிவாளி வர்றாரு, இப்போ இங்கேருந்து ஒரு அறிவாளி போகிறாரு அப்படின்னா ஆகா பெரிய மனுஷன் அங்கேருந்து ஒரு வர்றாரு, இப்போ அவருக்கு வழிவிட்டு கொடுப்போமேன்னு சொல்லி இவர் ஒரு வழியில் போவாராம். அப்போ அங்கேருந்து வர்றவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து போகிறவர்கிட்ட ஆக அவர் ஒரு அறிவாளி முக்கியமான ஆளாக இருக்காரு, விவரமான ஆளாக இருக்காரு, பெரியவராக இருக்காரு, ஆக அவருக்கு வழிவிட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதையை விட்டு இவர் ஒரு பாதை அவர் ஒரு பாதை, இப்போ மூன்று பாதை ஆகுமாம். அது மாதிரி ஏன்னா நீங்கள் விவரமான ஆள் அப்படிங்கிறதுனால நீங்கள் மான கொடுங்க பார்க்கலாம் வாங்க. வந்தாரே வாழ வைப்பது வண்டமிழ் நாடு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்ம நாள் முடிஞ்ச உதவியை செய்யணுமுங்க. ஏன்னா வரவேற்புல வந்து பலவிதமான வரவேற்புகள் இருக்கு, வாங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. அடடடா வாங்க எங்க நீங்களாங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துருக்கீங்களே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. வாங்க இங்கே காணா நீங்க தானா
நீங்களே எதுக்குமையா வந்தீங்க? சரி, ஏதோ வந்துட்டீங்க, வாங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. காரணம் எப்படின்னா, இனத்தவர் சற்ற கொஞ்சம் கனத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பார மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்தேன். அழகை தெரிவிச்சிங்க, மான தேடி வந்து அப்படின்னு. ஏன்னா மான்வேகமா மனவேகம், மான்வேகத்தோட இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த பொருளை நினைக்கிறோமோ, எந்த இடத்த நினைக்கிறோமோ, முன்னால் போய் தொடர்றது மனம் ஒன்று தான். ஒரு விலங்காகப்பட்டது பாருங்க, முட்டையிட்டு அந்த முட்டையை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சு போயிருமா. எத்தனை நாட்கள் கழிச்சோ, எத்தனை வாரங்கள் கழிச்சோ, எத்தனை மாதங்கள் கழிச்சோ, எத்தனை வருஷங்கள் கழிச்சோ, முட்டையிட்டேன்னு சொல்லி நினைச்ச உடனே தான் முட்டையாகப்பட்டது வெடிச்சு குட்டியாகப்பட்டது வெளியே வருமா. அப்போ மான்வேகத்தோட மனவேகம் அதிகம். நான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலத்திலையும் எந்த நிலத்துல மான் வாழும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மான் வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம், இது குறிஞ்சி நிலம். காடு திணைக்காடு, திணைகள் என்றால் சுனைகள் பற்றும், சுனைகள் பட்டுச்சு அப்படின்னா அரிப்புகள் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது உங்கள் மானுக்கு வர வாய்ப்புகள் இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை ஒருவரை பார்த்து பயந்து ஓடி இங்கே வந்தது அப்படின்னா, முதல் கவலக அண்ணே, இரண்டாவது கவலக தோழி, மூன்றாவது கவலக இந்த பரன் மேல் நின்று ஆளோளம் சோ, ஆளோளம் சோ, ஆளோளம் சோ என்று குரல் கொடுக்கும்போது மான் வருமா? வர வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா மிரண்டு ஓடக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மானை பார்த்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எங்கே இருந்து வந்தீங்க? வெள்ளிமலையிலேருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து எங்கே வந்திருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து எங்கே வந்திருக்கீங்க? வேலிமலைக்கு வந்திருக்கிறேன். எதுக்காக வந்தீங்க? பிடிக்க வந்தேன். எதை பிடிக்க? நான் ஆசைப்பட்டதை பிடிக்க வந்தேன். ஆசைப்பட்டதுன்னு எதை? அதத்தான். என்னங்க விடுவற? மான்குட்டியே. மான்குட்டியே. மானை நீங்க பார்த்தீங்களா? எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலை சாரல்ல. நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன்? அப்பட்டமான பொய்யை நீங்க சொல்றீங்க. எப்படி? கையில உங்களுக்கு வச்சிருக்கீங்களே, இந்த கணக்கு பேர் என்ன? சிலிரி முகம் என்று சொல்லக்கூடியது. இது என்ன தன்மை உடையது? ஈர்ப்புத்தன்மை உடையது, காந்த சக்தி உடையது, காந்த சக்திகள் அதிகம். அப்படிப்பட்ட பொருளை கையில வச்சுட்டு நீங்க மான பார்த்திருந்தா இந்த கணையை காட்டி இருக்கலாம், மான் வசியமை நின்றுக்கும். நல்லா கேட்டீங்க. இருங்க, அதை விட்டு மான பார்த்து மான் என்னைய பார்த்தது, மான் என்னைய பார்த்த வேகத்தில் பயந்து ஓட வந்தது அப்படின்னா ஒரு ஆண்மகன் என்னங்க செய்யணும்? பார்த்தமா பிடிச்சமா தூக்கி தோல்ல போட்டமா போய்கிட்டே இருக்கணும். அவங்களத்தான் ஆம்பளை சிம்மம் அப்படின்னு சொல்வார்கள். அதை விட்டு பார்த்துட்டோம் பிடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னு வச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இடம் பொருள் ஏவல், எதை எப்ப எங்க செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. கணக்கு இல்லாம எதையும் செய்ய முடியுமா? அதனால கொஞ்ச நேரம் இருக்க வச்சு என்ன ரசிச்சு பிடிக்கலாமே அப்படிங்கிறத வேற ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு இப்போ கணையில ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம், என்ன ஆகும்? ஊனம் அடையுமா? அடையாதா? பேர்பட்டமான காலை பிடிக்கலாமா? ஏன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வான ஏறி வைகுந்தத்தை பார்த்தோன்னு சொன்னாங்களாம். அவங்கனால கூரை ஏற முடியல, கோழியும் பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவரை போய் நான் வானத்துல போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? என்ன ஒரு விஷயம் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, வழியில கிடந்த எடு, அதுக்கு உடையவர்கள் கேட்ட கொடு. வழியில இருந்து எடுத்தா தாங்க கொடுக்க முடியும், எடுக்காத பொருளை கொடுங்க அப்படின்னு எப்படிங்க கொடுக்க முடியும்? ஏன்னா மான்குட்டி உள்ள விட்டது நான், சரி விட்ட எனக்கு தெரியுமா, பார்க்காத உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க பார்க்கல அப்படிங்கிறதுனால வரவில்லை அப்படின்னு சொல்லலாமா? ஐயா விடுவரே இல்ல. உங்களுடைய காவல் எப்படி தெரியுமா? மேல் நோக்கி பார்க்கக்கூடிய பறவைகள் எப்படி வரும்? மேல் நோக்கி பறந்து வரக்கூடியது. சரி. விலங்கினம் மான் அப்படிங்கிறது விலங்கினம், அது எப்படி வரும்? கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வரும்ல. உங்களுடைய பார்வை எங்க இருந்துச்சு? மேலையா? ஏன்னா ஒருவருக்கு 3 பேர் நிக்கிறோம். ஏன்னா 6 கண்கள் இருக்கு. ஒருவர் கண்ணுல படாட்டினாலும் ஒருவர் கண்ணுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? பறவைகளை வந்து மேற்பார்வை கிடையாது, மேலதான் ஆளோளம் சோ என்று குரல் கொடுத்து கவனம் கொடுத்து விரட்டுறமே, இந்த கவனம் பார்த்தாலுமே பயந்து இங்க வராத ஒரு விஷயம் விடுவரே, வராத விஷயம் ஒண்ணு இல்ல. ஏன்னா பார்வை வந்து ஏன் அப்படின்னா தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் உண்டு அப்படிங்கல. சரி, அண்ணனும் தோழியும் அந்த சாப்பிட்ட மயக்கத்துல இருந்தாங்க. அப்படி நாங்க என்னத்த பார்வை மேல இருங்க விடுவரே, இங்க அப்படி என்னத்தை நாங்க திங்க போறோம்? தேனும் தினைமாவும் தான் இருக்கு, அதைத்தான் நாங்க சாப்பிட போறோம். அப்புறம் என்ன உண்டனுக்கு தொண்டனுக்கு உண்ட மயக்கம் அப்படிங்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாக வந்து என்ன நாடு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாடு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம என்ன நாட்டுக்கு கொடுப்போம் அதைத்தான் நினைக்கணும். இதுல என்ன அப்படின்னா பாருங்க, என்ன தானத்திலே சிறந்தவர் யார் அப்படின்னா தர்மன். பாருங்க, யுத்தமெல்லாம் முடிஞ்சிருது. யுத்தமெல்லாம் முடிஞ்சு பாருங்க, பாண்டவர்களோட பாஞ்சாலியோட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி உயிரோட சொர்க்கம் போகணும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கல பாருங்க, அங்க பாருங்க பாஞ்சாலியாகப்பட்டவளுக்கு மயக்கம் வந்துடுது. மயக்கம் வந்த உடனே போய் பார்க்கறாங்க, பாஞ்சாலியாகப்பட்டவள் இறந்து போயாரா. அப்ப பீமன் சொல்றாரு, அண்ணா நம்ம 5 பேத்துக்கு மனைவியாக இருக்கப்பட்டவள் பாஞ்சாலி இறந்து விட்டாள். அப்ப தர்மன் சொல்றாரு, அடே 5 பேத்துக்கு மனைவியாக தான் இருந்தா, ஆனா
தன் கணவன் என்று 5 பேத்தை நினைக்க கிடையாது, அர்ஜுனன் மட்டும்தான். அர்ஜுனனை மட்டும்தான் நினைக்கப்பட்டாள். அப்படிப்பட்டவளை இறந்து விட்டாள். ஏன் அப்படின்னா ஒரு கர்ப்பம் ஆகினால அவளுக்கு அந்த உயிரோட சொர்க்கத்தை பக்கம் கொடுத்து வைக்கல. வாங்க இறந்துட்டாளா, திரும்பி பக்கமா போட்டுட்டு வாங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கல பாருங்க, அங்கே பாருங்க நகுலனாகப்பட்டவன் இறந்து விட்டார். அப்போ சொல்றாங்க யாரு, அர்ஜுனன் சொல்றாரு, அண்ணா அழகுல சிறந்தவர் யார் அப்படின்னா நகுலன் தான். அதே போல குதிரை ஓட்டுறதுல சிறந்தவர் யார் அப்படின்னா நகுலன் தான். அப்படிப்பட்ட நம்ம தம்பி நகுலனாகப்பட்டவன் இறந்து விட்டார். அப்ப தர்மன் சொல்றாரு, அடே அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் இருந்தது, என்ன குதிரை ஓட்டுறதுல தன்னை விட வல்லவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆணவம். அதே போல அழகுல நம்மளை கட்டிலே சிறந்தவர் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கர்வம் இருந்ததுனால் அவன் உயிரோட சொர்க்கத்தை பக்கம் கொடுத்து வைக்கல. இறந்துட்டானா போட்டுட்டு வா, மீண்டும் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கல பாருங்க, அங்க வில்லுக்கு விஜயன் என்று சொல்லப்பட்ட அர்ஜுனன் இறந்து விட்டார். அப்ப பீமன் பாக்குறாரு, ஆனா அர்ஜுனனாகப்பட்டவன் இறந்து விட்டார். அப்ப தர்மன் சொல்றாரு, அதாவது இந்த மகாபாரத போரை என்னாலதான் முடியும், நான் தான் இந்த போரை நான் தான் வெற்றி பெற்றேன் என்று அவனுக்கு ஒரு சின்ன கர்வம். அந்த கர்வம் இருந்ததுனால் அவனுக்கு உயிரோட சொர்க்கத்தை பக்கம் கொடுத்து வைக்கல. இறந்துட்டானா போட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்கன்னு போயிட்டே இருக்க. அப்ப பாருங்க சகாதவன் இறந்து விட்டார். அப்பதான் சொல்றாங்க, பீமன் சொல்றாரு, அண்ணா நம்ம 5 பேத்துக்கு இளையவனாகப்பட்டவன் சகாதவன் இறந்து விட்டான். அப்பதான் தர்மன் சொல்றாரு, சாஸ்திரத்தில் கணிப்பதில் உலகமே என் கைக்குள்ளதான். அப்ப சாஸ்திரத்துல சிறந்தவர் நான் தான், உலகமே என் கைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன கர்ப்பம் இருந்தது. ஆகையினால அவனும் உயிரோட சொர்க்கத்தை பக்கம் கொடுத்து வைக்கல. இறந்துட்டானா போட்டுட்டு வாங்கன்னு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கல பாருங்க, அங்கே வீமனாகப்பட்டவர் இறந்து விட்டார். அப்பதான் தர்மன் பார்க்கிறாரு, ஏன்னா மற்றவங்க பசியெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டேன், நீ உன் பசியத்தை நீ பெருசாக நினைப்ப. அதே போல 1000 யானை தோல் பொருந்த கூடியவன் யார் அப்படின்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லி உனக்கு சின்ன கர்வம் இருந்தது. அந்த கர்வம் இருந்ததுனால் உனக்கு உயிரோட சொர்க்கத்தை பக்கம் கொடுத்து வைக்கல அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்க சொர்க்கலகத்தில் தர்மன் வராருன்னு சொல்லி அங்கே புஷ்ப விமானம் வருது. வந்த உடனே தர்மன் அழைச்சு, வாங்க தர்மராஜா உங்களுக்காக தான் இந்த புஷ்ப விமானம். ஆனா தர்மனுக்கு பின்னாலே ஒரு நாய் வாங்க அப்படின்னு சொல்லி தர்மனை கூப்பிட்டு அந்த புஷ்ப விமானத்துல இற சொல்றாங்க. அப்பதான் தர்மன் சொல்றாரு, ஐயா 7 பேர் வந்தோம், 5 பேர் இறந்து விட்டார்கள், நான் என்ன நம்பி வந்தது நாய், இந்த நாயை ஏத்துனா தான் நான் ஏறுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாங்க, உங்களுக்காகத்தான் சொர்க்கலோகத்துல இருந்து புஷ்ப விமானம் அனுப்பிச்சு வச்சாங்க, அதனால உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, நாய்க்கு அனுமதி கிடையாதுங்கிறாங்க. அப்ப தர்மன் சொல்றாரு, என்ன நம்பி வந்த நாயை நான் தன்னந்தனையாக விட்டு நான் மட்டும் வர முடியாது. அப்பதான் இந்த நாயாக இருக்கப்பட்டது தர்ம தேவதையாக காட்சி கொடுத்து, தர்மா உன் தர்மம் நிலைக்குது, என்ன நாய் என்று பாராமல் என்னை தன்னிலே ஒருவனாக நீ நினைச்ச பத்தியா, ஆகையினால உன் தர்மம் நிலைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தர்ம தேவதையாகப்பட்டவள் காட்சி கொடுத்துட்டு போயாடுறாங்க. தர்மன் போறாரு. அங்க போன உடனே பாருங்க, தர்மனுக்கு ஒரு சின்ன ஆசை, ஐயா நான் வந்துட்டு உயிரோட சொர்க்கத்துக்கு வந்துட்டு என் ஆசை நிறைவேறுச்சு, ஆனால் ஒரு சிறிய ஒரு குறை என்ன அப்படின்னா ஹரிச்சந்திரனை நான் பார்க்கணும். ஏன் ஹரிச்சந்திரனை பார்க்கணும் அப்படின்னா ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் சூரிய ஒளிய கட்டிலி ரொம்ப பிரகாசமாக இருப்பாராம், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹரிச்சந்திரனுக்கு போய் அனுமதி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தர்மராஜா உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல. அப்போ ஹரிச்சந்திரன் என்ன சொல்கிறாரு, அவை என்னை பார்ப்பதா பார்க்கக்கூடாது, ஏன் அப்படின்னா நான் பொய்யே சொல்லாமல் வாழப்பட்டவன், நான் அவன் பொய் சொன்னவன் தர்மனாக இருந்தாலும் அவன் பொய் சொன்னவன், அவன் என்னை பார்க்க அனுமதி கிடையாது, என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. மீண்டும் வந்து சொல்ல. அப்போ தர்மன் என்ன சொல்றாரு, ஐயா அவர் உடம்ப முழுவதும் பார்க்காட்டினாலும் அவர் பாதத்தையாவது நான் பார்க்கணும். மீண்டும் போய் சொல்றாங்க, அப்படியா ஆசைப்பட்டுட்டேன், வந்து என் பாதத்தை மட்டும் பார்த்துட்டு போ சொல்லுன்னு சொல்ல. அப்போ தர்மனை அழைச்சி கொண்டு போய் ஹரிச்சந்திரனை போய் காட்டையில, அதாவது சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமாக இருக்கப்பட்ட ஒரு ஹரிச்சந்திரனோட பாதம் தர்மன் பார்க்கையில கருமையாக தெரிஞ்சதா. அப்பதான் தர்மன் கேட்கிறாரு, ஐயா சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமா இருக்கு ஹரிச்சந்திரனோட உடம்பு அப்படின்னாக, நான் பார்க்கையில அவரு பாதமாகப்பட்டது கருமையாக தெரியுதே அப்படின்னாரா. அப்பதான் இங்க உள்ளவர்கள் சொன்னாங்க, அப்பா தர்மா நீ அவ்வளவு கருமம் செஞ்சிருக்க, ஏன்னா சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமா இருக்கு ஹரிச்சந்திரனோட உடம்பு, ஆனா உங்க கண்ணுக்கு வந்து கருமையாக தெரியுது அப்படின்னா நீ அவ்வளவு கர்மம் செஞ்சிருக்கிற தர்மா அப்படின்னு ஆகலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தர்மனே நடந்து போகையில ஒரு புல்லு கூட மடங்காதான், அப்படிப்பட்ட தர்மனே கர்மம் செஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் பிறந்துட்டு அப்படின்னா ஒரு அன்னதானத்தை போடணும், இல்லையா ஒரு கோவிலை கட்டணும், அது நம்ம குடும்ப வம்சத்துக்கே நல்லது. அதே இல்லையா ஒரு குளமாவது வெட்டி வைக்கணும், அதுவும் முடியலையா சின்ன ஒரு கிணறாவது வெட்டி வைக்கணும். ஏன் அப்படின்னா பறவைகள் விலங்குகள் வந்து தண்ணீர் சாப்பிட்டு அதோட ஆத்மா சாந்தப்படுத்திட்டு போனால் அது நம்ம வம்சத்துக்கே நல்லதான். அதுவும் முடியலையா ஒரு 5 ரூபாய்க்கு சர்க்கரையை வாங்கி
எறும்புகளுக்கு போட்டா 1000 எறும்புகள் சாப்பிடுமா. அது நமக்கு கோடி புண்ணியம். எதுக்குமே செய்யாம எறும்பு வரக்கூடாதுன்னு இருங்க. எறும்பு சாக்கி பீஸ் வைக்கிறீங்க. ஆமா, அதுலயும் போட்டு காலில் வேற போட்டு தேய்ப்பாங்க. அப்போ எதுக்குமே செய்யாம மனிதனாக பிறந்துட்டா ஒரு நல்லதை செய்யணும். எதுக்குமே செய்யாம பூமியில பாரத்துக்கு நம்ம இருந்து வாழக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்க தேடி வந்த மனம் இல்லைங்கிறதுனால என்ன தெரியுமா சொல்ல பாரு, தன்னை நானே தானே நானே கெட்டிக்கார வேடுவர் தானா இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா, இவரு கெட்டிக்கார வேடுவர் கெட்டிக்கார இவரு கெட்டிக்கார வேடுவர் தானா இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா, மானு 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 என்று சொல்லி மதியளந்து நிற்கிறாரு கெட்டிக்கார வேடுவர் கெட்டிக்கார வேடுவர் தானா இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா. இல்லாத செய்தியை சொல்லி நீங்க இழுவாக வந்தது என்ன, அவர் இல்லாத செய்திய சொல்லி அவர் இடிவாக பண்ணுவதின்னு வேட்டையிலே ஏட்டையிலே வேட்டையில கோட்டை விட்டு வெட்டி பேச்சு பேசுறாரு கெட்டிக்கார கெட்டிக்கார. கெட்டிக்கார வேடுவர் தானா இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா. ஒட்டு ஒட்டி பூசுனாலும் வேடுவர ஒட்டு மண்ணு உறவு சேருமா, ஒட்டு ஒட்டி பூசுனாலும் வேடுவர ஒட்டு மண்ணு உறவு சேருமா. இல்லாத 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 பொருளை சொல்லி கை பிடிக்க வந்திருக்கார் கெட்டிக்கார வேடுவர் கெட்டிக்கார வேடுவர் தானா இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா. தன்னை நானே தானே நானே நானே தானே நானே தானே நானே. ஐயா வேடுவரே உங்க மானிங்க வரல. ஏன்னா சிபி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன்ட்ட ஒரு புறாவாகப்பட்ட போய் தஞ்சம் அடையுது. அப்ப அது துரத்திக்கிட்டு வந்த வேடனாகப்பட்டவன் என்ன பண்றான், போய் நான் விரட்டி வந்த புறா இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். ஆனா சிபி சக்கரவர்த்தி ஆகப்பட்ட என்ன பண்றேன், புறாவை தரமாட்டேன் அப்படிங்கிறான். உனக்கு என்ன வேணும், மாமிசம் தானே வேணும், என்னுடைய தொடை கறியை அறுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி திராசுல வந்து புறா ஒரு 250 ரூபா இருக்குமா, புறா ஒரு 250 ரூபா இருக்குமா, ஏன் ரத்தரலாம்னு ஐடியா பண்ணுறீங்களா இருந்த. அப்போ என்ன பண்ணுறேன், அப்போ தராசத்தை கொண்டு வர சொல்கிறேன். தராசத்தை கொண்டு வந்து ஒரு பக்கம் புறாவை வைக்கிறான், ஒரு பக்கம் என்ன பண்ணுறான் தன்னுடைய தசையெல்லாம் அறுத்து வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க அந்த தட்டு கீழே இறங்கவே இல்லை. புறாவினுடைய தட்டு தான் கீழே இருக்குது. சதையை அறுத்து வைக்க அந்த தட்டு மேல் தான் சிபி சக்கரவர்த்தி எம்புட்டு வச்சாலும் அது சரிக்கு சரியா இடம் நிக்கவில்லை, நிக்க வரல. அப்ப என்ன பண்ணாரு, தானே ஏறி அப்படியே உட்கார்றாரு. என்ன அப்பதான் சொல்லுது தர்ம தேவதையாகப்பட்டது யாரு, புறாவாக வந்தது யாரு, தர்ம தேவதை அப்படிங்கிறனால. இருந்தாலும் என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் அப்படின்னா, குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குட்டியா ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவருக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, கண்ணனூர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா, கண்ணனூர் நீதிப்படி பார்க்க போனா, இந்த குட்டி இந்த குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி செவத்த குட்டி செவத்த குட்டி குட்ட குட்டி 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 இந்த குட்டி இந்த குட்டி எனக்கு மட்டும் சொந்தம். எங்களுக்கு மட்டும் சொந்தம். என்ன உங்களுக்கு சொந்தம், ரொம்ப சௌரியம். எனக்கு சொந்தமா உங்களுக்கு சொந்தமா? இப்போ பொய் சொல்லலையா, நம்ம வீடு நம்ம ஊரு நம்ம மதுரை அப்படின்னு அது மாதிரிதான். ஓஹோ, பன்மையில தான் பேசுவீங்களா? சரி. இந்த குட்டி எனக்கு மட்டும் சொந்தம் சொந்தம். என்னம்மா அட என்னம்மா என்னம்மா என்னம்மா
என்னம்மா என்னைய ஏக்கிற ஏமாலி என்ற நினைக்கிற என்னம்மா இன்னைய ஏக்கிற ஏட்டிக்கு போட்டியா பேசுற அம்மா என்னைய ஏக்கிற ஏட்டிக்கு போட்டியா பேசுற என்னத்தான ஏக்க நீயும் என்னாதே குலமகள் வள்ளி பொய்யும் சொல்லாதே போடு தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ போடு தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ வள்ளுவரும் புகழுமா தானவரும் போற்றுமா அப்படி ஏ அம்மா வள்ளுவரும் புகழுமா தானவரும் போற்றுமா தேவரெல்லாம் போற்றி புகழும் கவரிமா தேவரெல்லாம் போற்றி புகழும் கவரிமா தேடி வந்த இங்கே இப்போ ஒன்னா ஓடு தந்தன தானே ஏலேலோ தந்தின தானே ஏலேலோ ஓடு தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ தந்தன தானே ஏலேலோ ஏலேலோ ஐயா வேடுவரே, நீங்க மானம் வந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரி, நான் என்ன சொல்லுவேன்? மானம் வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வேட்டைக்கு போனவர்கள் யாராவது கையால் மானை பிடிச்சேன் அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? இல்ல ஒரு சரித்திரத்தை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவர்களை மானை பிடிக்க முடியல. நீங்க மானை பிடிக்கவா? சின்ன மயிலு குஞ்ச கூட பிடிக்க முடியாதுங்கிறதுனால. ஏன்னா மான்ங்கிறீங்க. அலைமான், கலைமான், கவரிமான், கஸ்தூரிமான், புள்ளிமான், பூமான், சீமான் இப்படி எல்லாம் சொல்வார்கள். இந்த வகையான மானில நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? அன்பான மானா, அறிவான மானா? உங்க மானுக்கு உண்டான அங்கலட்சண அடையில இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க போங்கன்னு சொல்ல கட்டலே நம்மளே அதை முடிச்சிடணும். மானுக்கு உண்டான அடையாளமா? குண்டு இல்ல, உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. உண்டானதுன்னா இப்படி உண்டானதா? இல்ல உண்டானதுன்னா பிள்ளை உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. ஐயா வேடுவரே, மானுக்கு உண்டான நீங்க சொல்றது வேடுவரே அப்படி கேளுங்க. வேடுவரே, நீங்க சொல்றது மறந்தது, அவங்க சொல்றது மொட்டு மொட்டு. எப்படி இப்படி எல்லாம் அறிவு களஞ்சியமா வருது வேடுவருக்கு? காயாத கானகத்தே நின்றுளாவோ காயாத கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகையே மீயாதம்மா புள்ளி மேவாதமா மேயாதமா மீயாதம்மா மேவும் கனகம் அடைந்து நரசந்தனமும் புணுகும் கமலும் பலவங்கள் நின்று துணங்கு பறந்த புல் மேயாதமா மேவும் கனகம் அடைந்து நரசந்தனமும் புணுகும் கமலும் பலவங்கள் நின்று துணங்கு பறந்த புல் மேயாதமா தேனும் பாகும் 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 பெரிய கும்பாவா? தெரியலையே. தேனும் பாகும் திணை மாவும் தேனும் பாகும் திணை மாவும் தின்பதனில் மேவையில் மேய்க்காதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போதுமே யாதமான் காண குறவர் கண்மணி என வளர்கான குயில் நிகழுடையது மேய்க்காதமான் காணக்குறவன் மணியன மனையான குளி நிகழ்தன உடையது மேயாதமான் காண குறவர் கண்மணி என வளர்கான குயில் நிகழுடையது மேய்க்காதமான் காணக்குறவர் மணியன மனையான குளி நிகழ்தன உடையது மேயாதமான் சாயா
மானே மானே மாந்தர கண்டதுண்டோ ஒரு மான்வர கண்டதுண்டோ மாந்தர கண்டதுண்டோ பசும்பொன் போல நல்மேனி பசும்புல் போல மீனே பூவிதனில் வளர்ந்தோதர் மாந்தர கண்டதுண்டோ 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 வள்ளி வேடுவரே மானே இது மானுக்கூட நாடையில மாதிரி தெரியவில்லையே. உன்னைத்தான் தேடி வந்தேன். என்னது? உன்னைத்தான் தேடி வந்தேன். என்னை வா ஏ அண்ணா என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொல்ல முன்னே கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து இடம் பிடித்த பின்னே என்னை தந்தை சம்மதித்த பின்னே எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அப்படி இனி முடியுமா? நாம் ஒருவர் அல்ல இனி தெரியுமா? யா ஆண்டா வந்துருவேன் என்ன ஏத்தா ஏத்தா அண்ணே ஏத்தா இந்த ஆளு மான தேடி வந்தாரு நண்டு பிடிக்க வந்தாரு இப்படியே போறாரு என்னவா அண்ணே அவர் என்ன சொன்னார்? ஆ, மான தேடி வந்தேன்னு சொன்னார்ல. ஆமா. அவர் மான தேடி வரலையா? சரி. என்ன விட்டு ஓடி போக முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணாரு? கைய புடிச்சா வளையல் கைய புடிச்சு. வளையல் போடனே ஒருவேளை கால வளையல் புடிச்சா சலங்க கட்ட சுழுக்கெடுத்தாளா நெஞ்ச தொட விடல அப்படின்னு ஓடிய போயிட்டாரு. அப்படி அண்ணே. சொல்ல பையன் இருக்கானே ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யாரு கடை இருந்தாலும் ஆத்தா மாகாளயம்மன் கடை மட்டும் சாமியை வேண்டி இருக்கும். இருக்க கூடாது ஆத்தா ஆத்தா எல்லாரும் எனக்கு முன்னாடி வாங்க சும்மா முன்னாடி வாங்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் முரசொலிக்கே வருஷங்கள் நின்றாங்கி ஒலி இசைக்கே மத்தள மேலும் முரசொலிக்கே வருஷங்கள் நின்றாங்கி ஒலி இசைக்கே கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் வரும் கனவுகள் நனவாக உறவு தந்தால் மனப்படுத்தி மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் வாருங்கள் சுவாமி. அரோகரா அரோகரா சுவாமி வள்ளி முன்பு வேடனாக வந்ததும் யாமே, தற்பொழுது வேளனாக வந்திருப்பதும் யாமே. சுவாமி உனக்கு எனக்கு என்ன வர வேண்டும்? வரம் வேண்டும். என்ன வரம்? தாரத்தில் இரண்டாம் தரமா இருந்தாலும் தரத்தில் எனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்ற உலக மக்கள் அனைவரையுமே அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் கொடுக்கணும் சுவாமி. விருப்பப்படியே வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சமேதராக காட்சி கொடுப்போம். மகிழ்ச்சி தானே? அப்படியே ஆடு சுவாமி. ஏ அண்ணே மாலைய கொண்டு வாங்கனே. உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை
இனி காக்க உனையன்றி யாரும் இல்லை முருகா முருகா ஏய், முருகா முருகா உனை பாடும் தொழிலில் வேறு இல்லை என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா 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 கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொப்பனமே அன்பு வறுமையில் உருவான எழில் மனமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்ப சிலையாக நிற்பவனே சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநியில் அருளான விற்பனே முருகா முருகா உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை முருகா 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 அமுதும் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடிகின்ற எழில் வனமே அமுதம் வழிகின்ற பொற்குடமே அன்பே அருகில் வடிவான எழில் மனமே அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடிகின்ற எழில் வனமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே குமுதம் விளங்குகின்ற பூச்சரமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே உந்தல் குறுநகை தமிழுக்கு பெருவரமே முருகா முருகா உனை பாடும் தொழில் ஏதும் இல்லை என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை முருகா 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 ஏத்தா இந்த பூ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்க சும்மா போனீங்கன்னா யாரு மொய் எழுதுறது நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஊரு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்க வேணும் ஊரெல்லாம் வாழ வேண்டும். பட்டி பட்டி பெருக வேண்டும் பால் பான பொங்க வேண்டும் பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் கூட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேண்டும். பகவானே பக்தி பாதார ரூபம் முழங்கு ஸ்ரீராம ரூபம் முழங்கு நித்திய ஜெய மங்களம் காசித்த நடன தியாக ராஜமுடனே ஸ்ரீராம ரூபம் முழங்கு ஜெயமங்கலம் நித்திய சுபமங்களும் ஜெயமங்களும் டிடி தங்கராசாமி நாமம் வாழ்க வாழ்க. இதுவரை இந்த நாடகத்தினை சீரும் சிறப்புடன் கண்டுகளித்த நமது கண்ணனூர் கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி விளம்பரம் செய்த நமது லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் பணிபுரிந்த ஆபரேட்டர் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நடன சந்தை சார்பாகவும் நமது அருமை அண்ணார் ராஜ நடிகர் ராஜ்குமார் அண்ணார் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் நன்றி கலந்து நன்றி வணக்கம் வணக்கம்.